ஓம் முருகா போற்றி. நல்லதே நடக்கட்டும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய கடினமான உழைப்பு பலன் தரும் காலம். எங்கும் எதிலும் நீ பின்பற்றும் நேர்மையால் நீ மேன்மையடையப் போகின்றாய். உன்னை யாரும் இழக்க தயங்குவார்கள். உன் நம்பிக்கைக்கான வார்த்தைகள் பலருக்கும் ஆறுதலை தரும் ஒன்றாக இருக்கும். இப்படி நீ தேடி தேடி வளர்த்து கொண்ட நற்பண்புகள், நீ என்னை சரணடைந்த பின்பு உன் வாழ்வில் ஏற்பட்ட மாற்றங்கள், உன்னை உயர்த்தும் தகுதியை நீ வளர்த்து கொண்டாய். நீ மென்மேலும் உயர்வாய். அதற்கான சூழலை நான் உனக்கு உருவாக்கி தந்துள்ளேன். எண்ணத்தில் எதிர்மறையின்றி அவைகளை உற்று பார்த்து கொண்டே இரு. எல்லாம் உனக்கு நன்மையாக மாறுவதை நீயே காண்பாய். நல்லது நடக்கும். எதை நினைத்தும் நீ பயப்படாதே. இந்த பழனி முருகன் உன் அருகிலேயே இருக்கின்றேன். அனைத்தையும் என்னிடத்தில் விட்டுவிடு. உன் ஒவ்வொரு பிரச்சனையும் தீரப்போகிறது. நீ சந்தோஷமாக இருக்கப் போகின்றாய். சுகமான செய்திகள் உனக்கு தேடி வரும். இது பழனி ஆண்டவனின் அருள் வாக்கு. இந்த பழனி முருகன் நான் உனக்குள்ளே வந்து உன் வீட்டிற்குள்ளே தங்கி உனக்கான வேண்டியது எல்லாவற்றையுமே செய்து தரப்போகிறேன். உன் வீட்டில் விருந்தினராக நான் வரப்போகிறேன். செல்வ செழிப்புடன் நான் உன்னை வாழ வைக்கப் போகின்றேன். அன்பு, மகிழ்ச்சி, சந்தோஷம் என எல்லாமே பூத்து குலுங்க போகிறது உன் வீட்டில். சந்தோஷம் நிலைத்து நிற்கப் போகின்றது உன்னுடைய வீட்டில். எப்பொழுதும் போல நீ சந்தோஷமாக இருப்பதற்கு நான் உன்னை ஆசிர்வதிக்கவே உன் இல்லம் தேடி வந்திருக்கிறேன். காலம் என்பது ஒரே மாதிரியாக இருக்கும் என்று நாம் கருதக்கூடாது. அதே நினைப்பிலேயே நாம் வாழ்ந்து கொண்டும் போகக்கூடாது. காலம் என்பது அதற்கேற்ப மாறிக்கொண்டே இருக்கும். தக்க சிம்மாசனங்களும் கண்மறைவாகிவிடும். அதிகாரங்கள் எல்லாம் மறைந்து போகும். செல்வ வளம் சொல்லாமலேயே சென்றுவிடும். கொடுக்கும் கரங்களே பெற்றுக்கொள்ளும் கரங்களாகிவிடும். அப்போது கொடுப்பவர்கள் இருக்க வேண்டுமல்லவா? ஆகையால் செல்வம் இருப்பவர்கள் கொடுப்பதை பழக்கப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். விதையை அப்படி விதைத்து கொண்டால் பலன் நிச்சயம் கிடைக்கும். கிடைக்காமல் போகாதே. என்னுடையது எனக்கு மட்டுமே என்ற பாவத்துடன் நாட்களை கடத்தி தேவை ஏற்பட்ட போது எனக்கு யாரும் இல்லை என்று கருதினால் பிரயோஜனம் என்ன? தானம் செய்தது வீண் போகாது. ஆறுதல் சொன்னால் அது வீணாகாது. நாம் செய்யும் உதவி வீணாகாது. நல்ல சொற்கள், நாம் பேசும் நல்ல சொற்கள் வீணாகாது. நாம் செலுத்தும் அன்பானது வீணாகாது. தேவை நேர்ந்த போது அதிக பலனை இக்குணங்களே அந்த இறைவனின் வடிவத்தில் பிரத்யட்சமாகும். இப்படி நாம் சேர்த்து வைத்தது எதுவோ அது மட்டுமே ஜீவர்களுடன் வரும். உயர்ந்த கதியை நமக்கு நல்கும். ஆகையால் பிரம்ம ஞானத்தினால் பெறும் பிராப்தியை இவ்விதமாகவும் பெற முடியும் என்பது உனக்கு தெரிய வேண்டும். எனது சொற்களை நீ மறந்துவிடக்கூடாது. உனது கர்மத்தின் பலனை நீ அனுபவித்துதானே ஆக வேண்டும். ஆனால் உனக்கு என் மீது நம்பிக்கை இருந்தால் என் முன்னால் நெருப்பில் வைக்கோல் எறிவதைப் போன்று உனது கர்ம வினிகள் அனைத்துமே எரிக்கப்பட்டுவிடும் என்பதை நீ நம்ப வேண்டும். நீ இப்போது உன் மனதில் ஒரு நல்ல காரியம் செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? நிச்சயம் அதை உன்னால் செய்ய முடியும். உன் வீட்டில் கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல நிகழ்வுக்காக நீ காத்து கொண்டிருக்கின்றாய். அந்த நல்ல நிகழ்வும் இப்போது நடக்கப் போகிறது. அதுவும் நிச்சயம் நிகழப்போகிறது. உன்னுடைய நல்ல எண்ணங்கள் உன் வாழ்வில் ஒவ்வொரு நன்மையாக நடந்து கொண்டே இருக்கப் போகிறது. சந்தோஷமாகவே அதை நீ அனுபவிக்கப் போகிறாய். பலருக்கு பலர் அறிய பல அற்புதங்களை அவர்கள் வாழ்வில் செய்துள்ளதை நீ அறிந்திருக்காய்தானே? நானே உனக்கும் அப்படித்தான் செய்வேன். உனக்கு மட்டும் நான் செய்ய மாட்டேன் என்று சொன்னேனா? உனக்கான அற்புதங்களை நான் கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன். அதை பெற்றவுடன் நீ மகிழ்ச்சியுடன் என் கோயிலுக்கு வர நீ தயாராக இரு. உன் வீட்டின் விருந்தினராக நான் வந்து கொண்டிருக்கிறேன். செல்வ செழிப்புடன் நலமுடன் உன் குடும்பம் களை கட்டப் போகிறது. நான் எப்போதும் உன்னுடன் இருந்து உன்னை நல்வழியில் அழைத்துச் செல்லவே நான் இப்போது வந்து கொண்டிருக்கிறேன். என் அழைப்பை எதிர்பார்த்து நீ காத்திரு. நிச்சயம் நான் வருவேன். அன்று முதல் உன் வாழ்வில் பல நல்ல மாற்றங்கள் கொடுத்து உன் வீட்டில் நிரந்தர விருந்தினராகவே இருக்கப் போகிறேன். செல்வ செழிப்பு அன்று முதல் உன் வீட்டில் பல மடங்காக பெருகும். உன் குடும்பம் எந்த கவலையுமின்றி சந்தோஷமாகவே இருக்க நான் உன்னை ஆசிர்வதிக்கிறேன். நல்லது நடக்கும். வாழ்க்கையில் நீ தேடும் ஒன்று உன்னை விட்டு தள்ளி செல்கிறது என்று யோசிக்கின்றாயா? உன் பிரச்சனைகள் என்னவென்று நீ சொன்னால்தான் எனக்கு தெரியுமா? உனக்குள்ளேதான் நான் இருக்கின்றேனே. நான் உன் அருகிலேயே தான் இருக்கின்றேன். நான் உன் கண்களுக்கு புலப்படவில்லையா? என்னை நீ மறந்து விட்டாய், உதாசீனப்படுத்தி விட்டாய் என்று நான் கூறவில்லை. என்னை நீ மறந்து விட்டாய் என்றுதான் கூறுகிறேன். ஏனென்றால் அந்த மாயை என்ற வலைக்குள் நீ சிக்கிக் கொண்டு விட்டாய்.
அதனால்தான் நான் உன் கண்களுக்கு தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் நானோ உன்னை சுற்றி எல்லா புறமும் உன்னை நோக்கியே நான் வந்து கொண்டிருக்கிறேன். உன்னை பாதுகாத்து கொண்டு உன் அருகிலேயே இருந்து கொண்டிருக்கின்றேன். நீ என்னை உதாசீனப்படுத்தி விட்டாய் என்று நான் கூறவில்லை. அவ்வாறு நீ செய்யவும் மாட்டாய். ஆனால் என்னிடம் பேசும்போது நடந்து முடிந்த கஷ்டத்தை பற்றிய புலம்பல் மட்டுமே நீ உன்னிடம் இருக்கின்றது. நான் உங்களிடத்தில் புலம்பக்கூடாதா என்றுதானே உன் மனதில் கேள்வி எழும்புகிறது. நான் உன்னிடம் அப்படி கூறுவேனா? முடிந்ததை புலம்பி நீ என்ன சாதிக்கப் போகிறாய் என்பதை நான் உனக்கு சொல்கிறேன். அதனால் ஒன்றுமே கிடையாதே. முடிந்தது விட்டது. அதை திருப்பி பெற முடியுமா? ஆகாது அல்லவா? அதை நான் உன்னிடத்தில் சொல்ல வருகிறேன். அதை நீ புரிந்து கொள். என் துணை எப்போதுமே உனக்கு இருக்கும். நீ தன்னம்பிக்கையுடன் இருக்க வேண்டிய நாள், எப்போதுமே சந்தோஷமாகவே இருக்க வேண்டிய நாள். ஒவ்வொரு நாளும் அதை நீதான் தயார் செய்து கொள்ள வேண்டும். தொலைந்து போன பொருளை நினைத்து வருந்துவதால் நீ பெற்றது ஒன்றுமில்லையே. அர்த்தமற்ற புலம்பலால் மன அமைதியையும் நிம்மதியை மட்டும்தானே நீ இழந்து கொண்டிருக்கின்றாய். அதற்கு நீ அடுத்து என்ன செய்ய வேண்டும்? எனக்கு வழிகாட்டுங்கள். என் விழிப்புடன் தன்னம்பிக்கையுடன் தான் என்னிடத்தில் வர வேண்டும் என்று நான் சொல்கிறேன். அதை நீ புரிந்து கொள். புலம்பிக் கொண்டே இருப்பதால் உன்னுடைய பிரச்சனை எல்லாம் சரியாகுமா என்றால் கிடையாது. அதற்கான தீர்வை தேடி நீ போக வேண்டும். எது செய்தால் அது நல்லபடியாக முடியும் என்று நீ கிடைக்க வேண்டும், தேட வேண்டும். நிதானமாக செயல்பட, அவசரப்படாதே. ஒன்றும் ஆகப் போவது கிடையாது. நிதானமாக யோசித்து அதற்கான தீர்வை நீ தேடிக்கொள். முடியாவிட்டால் என்னிடம் என் உதவியை தேடி வா. நிச்சயம் நான் உனக்கு உதவி புரிகின்றேன். நீ மறந்து விட்டதால் தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் உன் கண்ணுகளுக்கு தெரிகின்றன. நீ என்னை ஒரு நொடி நினைத்தால், என் பெயரை சொல்லி கூப்பிட்டால் அந்த பிரச்சனை எல்லாம் காணாமல் போய்விடும். நீ நினைத்ததை விட அதிகமாகவே ஜெயிப்பாய். அதனால் நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. வெற்றி என்ற தீபம் உன் அருகிலேயே எப்போதும் எரிந்து கொண்டிருக்கின்றது. நீ விழும்போதெல்லாம் நான் உன்னை தாங்கி பிடிக்க, நீ மனம் உடையும் போதெல்லாம் தட்டி கொடுக்க உன் அருகிலேயே, உன் பக்கத்திலேயே உன்னுடைய அப்பா நான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே. உனக்கு நல்லது நடந்து கொண்டே இருக்கும். என் நாமத்தை சொல். துன்பம் வரும்போது மட்டும்தான் நீ என்னை நினைக்க வேண்டும் என்று கிடையாது. எப்போதெல்லாம் உனக்கு நேரம் கிடைக்கின்றதோ அப்போது எல்லாம் என்னை மறக்காமல் என்னை கூப்பிடு. உன்னுடைய சந்தோஷத்திலும் நான் பங்கெடுத்துக் கொள்கிறேன். துன்பத்தை மட்டுமே நீ எனக்கு கொடுக்காதே, சந்தோஷத்தையும் நீ எனக்காக வைத்திரு. துன்பத்தை நான் உனக்கு கொடுக்க மாட்டேன். நீதான் அதை தேடி தேடி சென்று அதை வாங்கி கொண்டிருக்கின்றாய். அதனால் நடந்து முடிந்ததை பற்றி நினைக்காமல் இனி நடக்கப் போவது எப்படி சரியாக நடக்க வேண்டும் என்பதற்கான தீர்மானத்தை நீ எடுத்துக்கொள். நிச்சயம் அது நன்மையாக முடிக்கும்படி நான் உனக்கு அமைத்து தருகிறேன். என்னை கூப்பிடு, நான் வருகிறேன் உன்னுடைய உதவிக்கு. உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் தருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். மறந்து விடாதே, உதாசீனப்படுத்தி விடாதே. என்னை நினைத்து கொண்டே இரு. என் நாமத்தை நீ ஜபித்துக் கொண்டே இரு. நல்லது உனக்கு நிச்சயம் நடக்கும். உன்னுடைய மனதில் எப்பொழுதும் அன்பை மட்டுமே வைத்துக்கொள். பாசத்தை மட்டுமே நீ வைத்துக்கொள். எதற்கும் நீ அஞ்சக்கூடாது. உன்னுடைய மனதில் நீ பயமே கொள்ளக்கூடாது. சோர்வு, கவலை, விரக்தி எல்லாம் உன்னை ஆக்கிரமித்துக் கொள்ளாமல் இரு தங்கமி. ஒவ்வொரு நிமிடமும் பொன் போன்றது. அதை தேவையற்ற எண்ணங்களுக்காக நீ வீணாக்கி விடாதே. எல்லோருக்கும் வாழ்க்கையில் சண்டை சச்சரவுகள் இருக்கத்தான் செய்யும். அதையெல்லாம் நீ பொருட்படுத்தவே கூடாது. சில விஷயங்களை அப்படியே விட்டுவிடுவதுதான் உனக்கு நல்லது. ஏனென்றால் உன்னை சுற்றியுள்ள சிலர் பிரச்சனை பற்றி அறிந்தும் அறியாதவர்கள் போல உன்னிடம் நடித்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நீயோ அதை புரிந்து கொள்ளாமல் பிரச்சனைக்கான தீர்வை தேடி அலைந்து திரித்து கொண்டிருக்கின்றாய். அனுதினமும் உன்னை ஏதாவது ஒரு ரூபத்தில் வழி நடத்ததான் நான் முயற்சி செய்து கொண்டு வருகிறேன். ஆனால் நீயோ அதையெல்லாம் தவற விட்டுவிட்டு பிறகு மீண்டும் என்னிடமே வந்து உன் துயரங்களை போக்க நீ வழி கேட்டுக் கொண்டிருக்கின்றாய். முதலில் துயரங்களை நினைத்து நீ கவலைப்படாமல் இரு. அப்போதுதான் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று உன்னால் உணர முடியும். உன்னை சொல்லி குற்றமில்லை. ஏனென்றால் இது காலத்தின் கட்டாயம். நீ இந்த நிலைமையை அனுபவித்தே ஆக வேண்டும். என் பிள்ளையான உன்னை காக்கவே நான் போராடி கொண்டு வருகிறேன். நீ இப்பொழுது அனுபவிக்கும் உன் கர்ம வினைகளின் பெரும்பகுதியை உனக்காக நான் இங்கு அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன். அது உனக்கு தெரியாது. நீ இப்போது அனுபவித்துக் கொண்டிருப்பது அதனுடைய சிறு பகுதி மட்டுமே.
வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளை வைத்து வாழ்வில் தோல்வியுற்று விட்டதாக நீயே முடிவு செய்து கொள்ளாதே தங்கமே. நீ அனைத்திலும் வெற்றி பெறும் நாள் வெகு தூரத்தில் இல்லை. விரக்தியை எல்லாம் தூக்கி எறிந்து விடு. அதுதான் உனக்கு முதல் எதிரி. எந்த நேரமும் உன்னை பாதுகாத்து கொண்டு உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன். உன் வாழ்வில் இன்று முதல் உனக்கான காலத்தை நீ தொட்டு விட்டாய். நீ கஷ்டப்பட்ட எல்லாவற்றிற்கும் உனக்கான நியாயத்தை நான் வழங்குவேன். உன்னை எப்போதும் என் நெஞ்சில் வைத்து நான் சுமந்து கொண்டிருக்கின்றேன். இன்று உனக்கான நல்ல செய்தியை நான் உனக்கு தருகிறேன். கவலைப்படாமல் மனம் தளராமல் சந்தோஷமாகவே இரு. எப்போதும் நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். என் அப்பா எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் என்ற நம்பிக்கையோடு இரு. ஒவ்வொரு நாளையும் என் மீது பாரத்தை போட்டு நீ தொடங்கு. நிச்சயம் உன் வாழ்க்கையில் பல அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும். இன்று முதல் நான் உனக்கு நேரடியாகவே பதில்களை தருகிறேன். அதன்படி நீ நடந்து கொள். உன்னுடைய சிக்கல்களுக்கு பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு தருவதற்காக பல ரூபங்களில் நான் உனக்கு உதவி புரிய வந்தேன். ஆனால் நீயோ என்னை கண்டு கொள்ளவில்லை. காணாமல் தவித்துக் கொண்டிருந்தாய். வருவாரா வரமாட்டாரா என்னுடைய அப்பா என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருந்தாய். அதனால்தான் நானே உனக்கு கடிதம் எழுதியிருக்கிறேன். இந்த கடிதத்தை எழுதியிருப்பது போல அதன்படியே நீ நடந்து கொள். உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். உன் பிரச்சனைகளுக்கும் நல்ல பதில் கிடைக்கும். குழந்தையே, உன்னுடைய வாழ்வில் இன்று முதல் உனக்கான காலத்தை நீ தொட்டு விட்டாய். நீ கஷ்டப்பட்ட எல்லாவற்றிற்கும் உனக்கான நியாயத்தை நான் வழங்கப் போகின்றேன். நீ நியாயத்தை வழங்குவதற்காக என்னிடம் வந்து மன்றாடி வேண்டிக் கொண்டாய் அல்லவா? அதை தருவதற்காகவே நான் இங்கு வந்திருக்கின்றேன். உன்னை எப்போதும் என்னுடைய நெஞ்சில் சுமந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை நீ மறந்து விடாதே. நான் உன்னை பார்க்கவில்லை, மௌனமாக இருக்கின்றேன், ஏதும் எனக்கு பதில் சொல்லவில்லையே என்று என் மீது நீ கோபத்தில் இருப்பது எனக்கு புரிகின்றது. நான் மௌனமாக இருப்பதற்கு கூட இதுதான் காரணம். இன்று உனக்கான நல்ல செய்தியை நான் பரிசளித்திருக்கிறேன். இனியும் பரிசளித்துக் கொண்டே இருப்பேன். இனி தொடர்ந்து மேலும் உனக்கான நல்ல செய்தி வந்து கொண்டே இருக்கும். நீ தளராதே. மற்றவர்கள் உன்னை வசைப்பாடினாலும் நீ கலங்காதே. யாரை பற்றியும் நீ பேசாதே. உன்னுடைய கோபத்தை மட்டும் நீ குறைத்துக்கொள். உன் சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் மாற்றி நான் அமைத்து தருகின்றேன். உனக்கான வெற்றி பாதையில் நீ முதல் லட்சம் என்று நீ பதித்து விட்டாய். விரைவில் அதில் ஓவியமாய் நீ பயணிக்கப் போகின்றாய். இன்று நீ கண்ணீர் மல்க என் முன் வந்து நின்றாயல்லவா? என் பிரச்சனைகளுக்கு விடிவு காலம் கேட்டாயல்லவா? அதற்கு நான் உனக்கு இன்று முதல் நேர்முகமாகவே பதிலளிக்க ஆரம்பித்து விட்டேன். உனக்கு நிச்சயம் நல்லது நடக்கும். வெற்றி பாதையில் நீ நடை போடுவாய். உன்னை விட்டு நான் விலகப் போகிறேன் என்று யார் சொன்னது? நான் விலகவே மாட்டேன். நீயே என் மீது கோபம் கொண்டு விலகி போனாலும் நான் உன் கைப்பிடித்து என் அருகிலேயே எப்போதும் வைத்துக் கொள்வேன். என்னை விட்டு நீ விலகிச் சென்று விட்டாய். மாயை என்ற எதிர்மறை உன்னை வந்து சூழ்ந்து கொள்ளும். பிறகு உன் வாழ்க்கையே இருண்டு போய்விடும். அதற்காகத்தான் நீ எனக்குள்ளே பக்கத்திலேயே இருக்க வேண்டும் என்று நான் உன் கைப்பிடித்து உன்னை என் அருகிலேயே வைத்துக் கொள்கின்றேன். என்னால் எல்லாவற்றையும் உன்னிடம் முழுவதுமாக சொல்ல முடியாது. நான் மௌனமாக இருப்பதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. அதற்கு நீயும் ஒரு காரணம். எல்லா வழிகளையும் வார்த்தைகளால் வெளியே சொல்லிவிட முடியாது. ஓசையின்றி மௌனமாக அழுகின்ற 1000 வழிகள் இங்கு எல்லோருடைய மனதிலும் உண்டு. ஒரு மனிதன் தனது துயரத்தில்தான் உண்மையான மனிதர்களை அறிகின்றான். அனுபவமோ ஒரு நல்ல பள்ளிக்கூடம். ஆனால் அதன் கட்டணம்தான் அதிகம். சந்தோஷத்தில் கை குலுக்கும் 5 விரல்களை விட கஷ்டத்தில் கண் துடைக்கும் ஒரு விரலே மேலானது. அதுபோலத்தான் உன்னுடைய ஒரு விரலாக நான் இருக்கின்றேன். உன் கஷ்டத்தை துடைப்பதற்காக நான் அந்த விரலாக இருக்கின்றேன். உன் விரலை நம்பாமல் யாரையோ நீ நம்புகின்றாயே. சில நேரம் கண்ணீரை துடைக்க யாரையோ நீ தேடுகின்றாயே. உனக்குள்ளே உன்னிடமே நான் இருப்பேன் என்பதை நீ மறந்து விட்டாயா? ஏன் இவ்வாறு செய்கின்றாய்? உன்னை நான் மறக்க மாட்டேன். உன்னை விட்டு நான் போகவும் மாட்டேன். உன் கஷ்டத்தையும் கண்ணீரையும் துடைப்பதற்கு நான் இருக்கின்றேன். நீ என் மீது கோபப்பட்டாலும் சிலவற்றைதான் என்னால் சொல்ல முடியும். முழுமையாக சொல்ல முடியாது. நல்லதொரு மாற்றம் நிரந்தரமாகவே உன் வாழ்வில் வரப்போகின்றது. அந்த நல்லதொரு மாற்றம் நீ எதிர்பார்த்ததை விட பல மடங்கு உனக்கு சந்தோஷத்தையும் அள்ளி தரப்போகின்றது. அல்ல குறையாத செல்வத்தையும் அது உனக்கு தரப்போகிறது. அதை நீ மகிழ்ச்சியாகவே அனுபவிக்கப் போகிறாய். மகிழ்ச்சி என்பது எப்பொழுதுமே உனக்கு நிலைத்து நிற்கக்கூடியதாக அது இருக்கப் போகிறது. மழையை பார்த்து வியந்து விடாதே.
மலை மீது ஏறினால் அதுவும் உன் காலுக்கு கீழத்தான் என்பதையும் நீ மறந்து விடாதே. சில வெற்றிகளும் அப்படித்தான், சில அதிசயங்களும் அப்படித்தான். அப்படி ஒரு அதிசயம்தான் உனக்கு கிடைக்கப் போகிறது. இன்று உன் இல்லத்திற்கு நான் வருவேன். என்னை நிச்சயம் நீ கைகூட அழைத்து கொண்டு உள்ளே செல்ல வேண்டும். உனக்கான மங்கள வாக்கு ஒன்றை உனக்கு தர இருக்கின்றேன். மனதார நீ என்னை ஒரே ஒரு நொடியாலே உன் மனக்கோவிலில் வந்து அமர்ந்து உன் வீட்டிலேயே இருந்துவிட்டு உனக்கான சர்வ மங்களமும் உண்டாகட்டும் என்ற மந்திரத்தை உன் இல்லத்தில் ஜபித்துவிட்டு வருகிறேன். என்னை அழைத்துச் செல்வாயா? உன் இல்லத்திற்கு உன்னை யாரும் கைவிட மாட்டார்கள். யார் கைவிட்டாலும் நீ என்னை முழுமையாக நம்பும் உன்னை நான் கைவிடவே மாட்டேன். உனக்கென்று எழுதப்பட்டது நிச்சயம் உன்னை வந்து சேரும். அது பாறையின் மையப்பகுதியில் இருந்தாலும் சரி, அது தகத்தெறிந்து உன்னிடத்தில் வந்து கொண்டு சேர்ப்பது என்னுடைய பொறுப்பு. இது சத்தியம். நிச்சயமாகவே நீ எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி என்னிடம் இருந்து உனக்கு வரப்போகிறது. உனக்கு அது மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் நன்றாகவே இருக்கும். உன் பிள்ளைகளும் உனக்கு பெருமை சேர்க்கும்படி அது அமையப் போகிறது. உன் இல்லத்தில் எல்லோரும் உன்னிடம் அன்பு செலுத்துவார்கள். நீ தனியாக இருக்கின்றேன் என்ற உன் கவலை எல்லாமே தீரப்போகின்றது. உன்னை எல்லாரும் கைவிட்டு விட்டார்கள், நான் அனாதை போல இருக்கின்றேன் என்று என்னிடம் எத்தனை முறை கண்ணீர் வடித்திருக்கின்றாய். உன் வாழ்வில் நடப்பது எல்லாம் என்னிடம் சொல்லி அழுகின்றாய். நீ என்னிடம் ஒரு முக்கியமான திருப்பம் நிகழ வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அதுபோலவே உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல திருப்பத்தை நான் கொண்டு வந்து விட்டேன். விரைவாகவே அது உன் கையில் கிடைக்கும். இன்று நான் வரப்போகின்றேன் அல்லவா? அதற்கு பிறகுதான் உன்னுடைய வாழ்க்கையே மிக சிறப்பாக மாறப்போகிறது. எதை பற்றியும் நீ பயப்படாதே. நல்லதொரு மாற்றம் நிரந்தரமாகவே உன்னுடைய வாழ்க்கையில் வரப்போகின்றது. எத்தனை மாதங்கள், எத்தனை வருடங்களாக காத்திருந்தாய். கண்ணீரும் கம்பளையுமாகவே இருந்தாய். அதற்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைத்துவிட்டது. நல்லதொரு மாற்றம் உன் வாழ்வில் நீ எதிர்பார்த்ததை விட பல மடங்கு சந்தோஷத்தை அள்ளித்தரப்போகிறது. அல்ல அல்ல குறையாத செல்வத்துடனும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. அதை நானே எடுத்து வந்து கொண்டிருக்கின்றேன். நான் உன் வீட்டருகில் வந்ததும் நீ என்னை அழைத்து கொண்டு உன் வீட்டிற்குள்ளே சென்றுவிடு. பிறகு நடப்பதை பார். எல்லாம் நன்மையாகவே நடக்கும், சந்தோஷமாகவே நடக்கும். என்னை உன் வீட்டிற்குள் அழைத்து சென்றுவிடு. மறந்து விடாதே. என்றே இப்போதே இந்த நொடியை நான் உன் வீட்டிற்குள் வர வேண்டும். திகட்டாத செல்வத்தையும் அல்ல அல்ல குறையாத செல்வத்தையும் திகட்டாத சந்தோஷத்தையும் நான் உனக்கு கொடுக்க போகிறேன். மறந்து விடாதே. இந்த அப்பா உன்னுடைய வாழ்வில் எல்லா அதிர்ஷ்டத்தையும் ஒன்று ஒன்றாக கொண்டு வர போகின்றேன். அப்பா, என் வாழ்வில் எல்லாம் அதிர்ஷ்டம் என்ற ஒன்று இருக்கிறதா என்று என்னிடம் பல முறை கேட்டிருந்தாய் அல்லவா? அதன்படியே ஒவ்வொரு அதிர்ஷ்டத்தையும் இனி உன் வாழ்வில் புகுத்தப் போகின்றேன். இப்போது உன் வாழ்வில் அதிர்ஷ்ட காற்று வீசப்போகும் நேரம் துவங்கிவிட்டது. அதற்கான கால நேரம் எல்லாம் கூடி வந்துவிட்டது. உன்னுடைய வாழ்வில் முன்னேற்றத்தின் அறிகுறியாக சில அதிர்ஷ்டம் தரும் நிகழ்வுகள் எல்லாம் உன் முன்னால் நடக்கப் போவதை நீ காணப்போகின்றாய். அதற்கு பிறகு உன்னுடைய வாழ்வில் உனக்கு அடுத்தடுத்து மேன்மை உண்டாவதை நீ காணப்போகின்றாய். அதிர்ஷ்டத்துடன் வெற்றியும் சேர்ந்து உன் வாழ்வில் பல முன்னேற்றங்களை ஏற்படுத்தப் போகின்றது. அந்த பிரம்மன் எழுதிய தலையெழுத்தை மாற்றி அமைக்கும் வல்லமை எனக்கு உண்டு. கிரகங்களினால் தோன்றும் தீமைகளை விலக்கி நன்மைகளை செய்யும் கிரக ஞானம் இந்த அப்பாவுக்கே உண்டு என்பதை நீ நம்பு. என்னை நம்பினோர் வாழ்வில் என்றுமே கைவிடப்படார் என்ற பழமொழியும் உண்டு. அவர் நம்பிக்கைக்கு ஏற்ப எல்லா விதமான நற்பலன்களையும் செய்வார் என்ற நம்பிக்கையும் பொதுமக்களிடையே நிறையவே இருக்கு. பொதுமக்கள் என்றால் என்னுடைய பக்தர்கள். என்னுடைய தீவிர பக்தர்களுக்கு இது நன்கு தெரியும். உனக்கு விரைவாகவே நல்ல வழி பிறக்கப் போகின்றது. உன் எண்ணம் போல உன் வாழ்க்கையும் சந்தோஷமாகவே அமையப் போகின்றது. உன்னுடைய வாழ்க்கையில் பல அதிசயங்கள் நடக்கப் போகின்றது. வரவேற்க நீ தயாராக இருக்க வேண்டும். எந்த நொடி வேண்டுமானாலும் மாறலாம் உன்னுடைய வாழ்க்கை. அதிசயத்தக்க இன்பமான நல்ல வாழ்க்கை உனக்கு அமையப் போகிறது. தயாராக இரு. உன்னுடைய மன வருத்தம் மாறும் சில அற்புத நிகழ்வுகள் அடுத்தடுத்து உன் வாழ்வில் நடக்கப் போகின்றது. நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்ற நம்பிக்கை உனக்குள் இருந்தால் நிச்சயம் அது நடக்கும். நீ கேட்டவற்றை உனக்கு நான் கிடைக்கச் செய்வேன். நன்மையும் தீமையும் மாறி மாறி வருவதுதான் வாழ்க்கை அல்லவா?
என்னை வணங்கும் உனக்கு தீமையின் தாக்கத்தை குறைத்து நன்மைகள் அதிகம் நடக்கும்படியாக உன்னுடைய வாழ்க்கையை இப்போதும் நான் நடத்தி வருகின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள், நீ நினைத்து பார்த்திராத அற்புதமான மாற்றங்கள் எல்லாம் நடக்க உள்ளது. அந்த நல்ல மாற்றங்கள் நடந்து நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டி என்ன நிகழ்வுகள் எல்லாம் நடக்க வேண்டுமோ அது உன்னுடைய வாழ்வில் நடக்கப் போகிறது. எல்லாமே என்னுடைய லீலை என்பதை நீ உணர்ந்து கொள். எல்லாமே நீ அப்பா மீது வைத்திருக்கிற நம்பிக்கை என்பதை நீ புரிந்து கொண்டால் உனக்கு நம்பிக்கை இன்னும் தீவிரமாகும். உனக்கு நம்பிக்கை தீவிரமானால் என்னுடைய லீலைகளும் அதிகமாகிக் கொண்டே இருக்கும். பல நன்மைகள் உனக்கு அடுத்தடுத்து நடந்து கொண்டே இருக்கும். குழப்பத்திலிருந்து உன்னுடைய மனம் வெளிவருகின்றது. மீண்டும் வேறொரு குழப்பத்தில் சென்று மீண்டும் மாட்டிக்கொள்கிறது. ஏன் என்று யோசித்தாயா? வாழ்க்கையில் நிகழ்வுகள் தொடர் சங்கிலியாக நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கும். என்னை நம்பி இருக்கும் உன்னை ஒவ்வொரு பிரச்சனைகளிலிருந்தும் நான் அடுத்தடுத்து விடுவித்து கொண்டுதான் வருகின்றேன். ஆனால் உன்னுடைய மனம் ஒன்றிலிருந்து மற்றொன்றை கண்டு குழம்பி தவித்து போகின்றது. இதுவும் சரியாகும். எல்லாமே மாயையின் சித்து விளையாட்டு. இதுவும் சரியாகும். கவலைப்படாதே, விரைவாகவே மாறும். உன் குழப்பங்களுக்கெல்லாம் நிரந்தரமான ஒரு தீர்வை உன் அப்பா நான் தருகின்றேன். தைரியமாக நம்பிக்கையோடு செயல்பட்டு கொண்டேரு. எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் என் மீது நம்பிக்கை வைத்து செய். நிச்சயம் அது நன்மையிலேயே முடியும். இந்த வயதில் உழைக்காமல் வேறு எந்த வயதில் நீ உழைக்கப் போகின்றாய்? சோர்வு, தோல்வி இவை அனைத்தையுமே நீ தூக்கி எறிய வேண்டும். அதனால் வார்த்தையை பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையும் யோசித்து பேசு. உன்னை கோபப்படுத்தும் சூழ்நிலை வந்தால் கூட அமைதியாக இரு. கோபத்தில் பொறுமையும் நிதானத்தையும் மட்டும் நீ இழக்கக்கூடாது. அமைதியாக செல்வது என்பது தோற்பது என்று கருதாதே. தோற்பது முக்கியமில்லை, இறுதியில் யார் நிறைவு அடைகிறார்கள் என்பதுதான் முக்கியம். உனக்கு பிடிக்காத விஷயங்கள் நடந்தால் அந்த ஒரு நிமிடம் என்னுடைய நாமத்தை உச்சரி. என்னை உன் நினைவில் கொண்டு வா. மற்றவற்றை நான் பார்த்து கொள்கின்றேன். நீ எங்கு என்னை பார்த்தாலும் என்னுடைய ரூபம் உனக்கு தெரியும். எங்கு நீ என்னை கூப்பிட்டாலும் என்னுடைய மொழி உன் காதில் கேட்கும். என்னுடைய வார்த்தை அது உனக்கு பலிக்கும். அதனால் எந்த துன்பம் வந்தாலும் கவலைப்படாதே. நீ தோல்வி அடைந்தாலும் கூட கவலைப்படாதே, துவண்டு விடாதே. உன்னை கை தூக்கிவிட உன் அப்பா நான் இருக்கின்றேன். என்னையே கதியென வந்த உன்னை எப்போதுமே நான் கைவிட மாட்டேன். இப்போதைய சூழ்நிலைகள் உனக்கு சாதகமாக இல்லை என்றாலும் அதை பற்றியும் நீ கவலைப்படக்கூடாது. உனக்கான நல்ல நேரத்தை நான் உருவாக்கி காமிக்கின்றேன். இனி வரும் காலங்களில் உன் கைகள் ஓங்கி நிற்கப் போகின்றது. இது என்னுடைய சத்திய வாக்கு. உன் கஷ்டங்களை தீர்க்க உன் வீடு தேடி வரப்போகின்றேன். பிறகு உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறப்போகிறது. நீ ஏற்றும் இலக்கில் நான் ஒளியாக வரப்போகின்றேன். என்னை நீ உள்ளே அழைப்பாயா? உள்ளே வரலாமா? உன் அனுமதி இருந்தால் நான் வருகின்றேன். இனி எல்லாமே உனக்கு வெற்றியாக நடக்கும். மகிழ்ச்சியாகவே இருப்பாய். நல்லதே உன் வாழ்வில் நடக்கும். நான் உள்ளே வரலாமா என்ற அனுமதியை நீ எனக்கு கொடுத்தால் நான் உன் வீடு தேடி வந்து உன் வீட்டில் தீப ஒளியாக நான் எப்பொழுதும் நிரந்தரமாகவே இருப்பேன்.